அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை த சிந்தசிஸ் ஆஃப் யோகா என்ற ஸ்ரீ அரவிந்தரின் ஆங்கில நூலை தமிழ் வழி பயில்களை நாம் தொடர்கிறோம். இப்பொழுது நாம் ஆங்கில புத்தகத்தில் நூற்றி 14 பக்கத்தை முடித்துவிட்டு 315வது பக்கத்துக்குள் சென்றிருக்கிறோம். அதில் புதிய பத்தி, அதாவது இதற்கு முன்னால் 3 வகையான விளக்கம் போகாமல் 3 வகையான காரணங்களை ஸ்ரீ அரவிந்தர் சொன்னார். அதை நாம் குறிப்பாக பார்ப்போம். முதல் காரணம் ஆசை, அதாவது தெளிவற்ற தூய்மையற்ற புரிதலுக்கு காரணம் ஆசை. 2வது புலன் மனம், கண்ணால் பார்ப்பது, இந்த 5 புலன்களால் தவறான விஷயங்களால் நம் புரிதலும் தவறாகிவிடும். 3வது புரிதலுக்குரிய நோக்கமே தவறாக இருக்கும். புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலேயே ஒரு தவறான கோட்பாடு இருக்கும். அதனால் தவறுகள் வரும் என்று பார்த்தோம். அது எப்படியெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று ஒவ்வொன்றாக பார்த்தோம். இப்பொழுது என்ன, இந்த அத்தியாயத்தின் இறுதிக்குள்ளும் வந்துவிட்டோம். இன்னும் 2 பத்திகளில் இந்த அத்தியாயம் முடிக்கப்படும். அப்புறம் அதோட அடுத்தது கான்சென்ட்ரேஷன் வரும். பியூரிஃபைட் அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிவா இருக்கும்னு சொல்றாரு. தூய்மைப்படுத்துவது என்பது பாசிவ், கான்சென்ட்ரேஷன் என்பது ஆக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க போகும்போது அது ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் அதுதான் இருக்கும் கான்சென்ட்ரேஷன்ல. இப்போ மன ஒருமைப்பாடு இருந்தால் தூய்மைப்படுத்துதல் வரும், தூய்மைப்படுத்துதல் இருந்தால் மன ஒருமைப்பாடு வரும். இப்போ இப்படி ஒளி சிறிதாகி போயிருக்கிறது இல்லை. இப்போ அந்த யூபிஐ வைத்த பிறகு அந்த கரண்ட் பிளக்சுவேஷன்ஸ் இருந்தாலும் இதுல கரண்ட் ஆஃப் ஆகாம இருக்கு. அதுதான் ஒரு 10 நாள் 20 நாள் முன்னாடி வரைக்கும் அந்த சிக்கல் இருந்துச்சு. வகுப்பு எடுக்கிறதுக்கு அது ரொம்ப தடையா இருந்துச்சு. இப்ப அறிவியலாலும் இறையலாலும் அது சரியாகிவிட்டது. எல்லாம் நன்றி, அனைவருக்கும் நன்றி. இப்போ நம்ம வகுப்பு தொடங்குவோம். An understanding thus purified would be a perfectly flexible, entire and faultless instrument of intellectual thought and being, free from the inferior sources of obstruction and distortion, would be capable of, as true and complete, a perception of the truths of the self and the universe as the intellect can attain. இதுல நல்லா கவனிங்க, நிறைய இடத்துல பங்க்சுவேஷன்ஸ் இருக்காது. ஆனா அந்த ஐடியா யூனிட்டை நம்ம ஸ்ரீ அரவிந்தர் இவ்வளவு இதான் படிக்க நமக்கு எங்க நிறுத்தணும்னு தெரியும் நமக்கு ஆனாக தெரிய தொடங்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஆல்ரெடி முதல்ல பிளெக்சிபிள் பக்கத்துல ஒரு கமா இருக்கு. An understanding thus purified would be a perfectly flexible. அப்போ இந்த மாதிரி தூய்மைப்படுத்தப்பட்ட புரிதல் இருக்கிறது, அது ஒரு பெர்ஃபெக்ட்லி முழுமையாக நெகிழும் தன்மையுடைய, அதை எங்க கொண்டு போகணும்னா பிளெக்சிபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அடுத்த வரைக்கும் கொண்டு போயிடும். ஸோ நெகிழத்தக்கக்கூடிய ஒரு கருவியாக இருக்கும். A perfectly entire instrument, முழுமையான ஒரு கருவியாக இருக்கும். அப்புறம் faultless instrument, குறையற்ற ஒரு கருவியாக இருக்கும். எந்த கருவியாக இருக்கும்? இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்டெலெக்சுவல் தாட் அண்ட் பீயிங். அப்போ அந்த கருவி பகுத்தறிவு எண்ணங்களுக்கும் இந்த ஜீவனுக்கும் உரிய கருவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பீயிங்ல ஒரு கமா இருக்கிறதா நினைக்கும். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்டெலெக்சுவல் தாட் அண்ட் பீயிங், அதோட ஒரு ஐடியா கருத்து இருக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃப்ரம் தி இன்ஃபீரியர் சோர்சஸ் ஆஃப் அப்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டிஸ்டார்ஷன். அப்ப அது என்னன்னா, அந்த இப்ப நம்ம யாராவது சொல்ல முடியுமா இன்ஃபீரியர் சோர்சஸ் ஆஃப் அப்ஸ்ட்ரக்ஷன், இன்ஃபீரியர் சோர்சஸ் ஆஃப் டிஸ்டார்ஷன்ங்கிறது எதாக இருக்க முடியும்? ஏன்னா நம்ம இந்த முன்னாடி அதை பத்தி பார்த்துட்டோம். யாராவது சொல்ல முடியுமா விரைவாக கை உயர்த்தி? எதெல்லாம் இன்ஃபீரியர் சோர்சஸ் ஆஃப் அப்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டிஸ்டார்ஷன் சொல்ல முடியுமா? விரைவில் வந்தால் நன்றாக இருக்கும். ஒளி பதிவாய் கொண்டிருக்கிறது. யாராவது கை உயர்த்தி உடனே வாருங்கள். சரி, சொல்லுங்க வசனம்மா. அதேதான் அந்த 3 காரணங்களை ஒரு சொல்லாது சொல்ல முடியுங்களா? அம்மா
மூன்று காரணங்கள்ல ஃபர்ஸ்ட் வந்து the obstruction due to the fear. ஆசை. mental and emotions அதெல்லாம் உடைச்சிடுறது. இமோஷன் வரல, அதுல வந்து இந்த இடத்துல வந்து சென்ஸ் மைண்ட் தான் வருது. செகண்ட் சென்ஸ் மைண்ட் the first உடைய சப்டிவிஷனா அது உள்ள வேண்டாம். ஆசை, புலன் மனம், மூணாவது அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிற பயஸ். அவ்வளவுதான். அந்த மூணாவது ஆக்சுவலா என்ன சொன்னா அந்த நோக்கத்திலே குறைவு. புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே, தெரிந்து கொள்ள வேண்டும் நோக்கத்திலே குறைவு. இந்த மூன்றும் அவங்கதான் இன்ஃபீரியர் சோர்சஸ் ஆஃப் அப்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டிஸ்டார்ஷன். அதுல இருந்து இந்த இது வெளிப்பட்டு ஃப்ரீ ஃப்ரம் இன்ஃபீரியர் சோர்சஸ் ஆஃப் அப்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டிஸ்டார்ஷன். ஆனா ரொம்ப நன்றிக்குமா வசனமா. டிஸ்டார்ஷன் would be capable, அதோட நிறுத்திட்டு அப்ப இன்ஸ்ட்ருமெண்ட் would be capable of as true perception of the truth, complete perception of a true and complete a perception of the truths of the self and the universe as the intellect can attain. அப்புறம் இந்த இடத்துல என்னன்னா would be capable of as true and complete perception of the truth. இப்போ உண்மையாகவும் முழுமையாகவும் பெர்செப்ஷன், உணர்தல், அறிதல், அறிந்து கொள்ளுதல் ஆகும். எதை தெரிந்து கொள்ளணும்? of the truths of the self, இந்த ஆன்மாவை பற்றிய இந்த ஆன்மா மட்டும் எஸ் கேபிட்டல் போட்டுக்கணும், பரமாத்மாவின் உண்மைகளை, மெய்ப்பொருளை நாம் உணர்ந்து கொள்வோம். அண்ட் true and complete the perception of the truths of the universe, இந்த பிரபஞ்சத்தை பற்றிய உண்மையும் நம்ம தெரிந்து கொள்வோம். எந்த அளவுக்கு? as the intellect can attain. அதை இது எங்க படிக்கணும்? as true and complete a perception of the truths of the truth of the self and the universe as the intellect can attain. அப்போ அந்த as வந்து இங்க as the intellect மூணாவது வரியில இருக்கிறத சேர்த்து படிக்கணும். அப்போ வந்து as வந்து ஈக்குவல் டு வரும். அதாவது எந்த அளவுக்கு பகுத்தறிவு அடைய முடியுமோ அந்த அளவுக்கு பரமாத்மாவை பற்றிய உண்மைகளையும் அப்புறம் இந்த பிரபஞ்சத்தின் உண்மைகளை பற்றியும் நாம் தெரிந்து கொள்வோம். அப்ப அதுக்கு ஒரு அளவீடு இருக்குங்கிறத குறிப்பா சொல்றாரு. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த சொல் மாறும், அது நம்ம பட் வரும்போதே பொருள் மாறும். இதனால திருப்பி இதை படிக்கணும். தயவு செய்து இது கொஞ்சம் கடுமையான சொற்களோ அதாவது கடுமையான கோட்பாடு மாதிரி நம்ம அறிவுக்கு படலாம். ஆனா நான் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி சொல்வது என்னவென்றால், அன்னை வந்து ஒரு வகையான நெறிமுறை என்று சொல்லி இருக்கிறார்கள். ஸ்ரீ அரவிந்தரின் எழுத்துக்கள் புரிந்து கொள்வதற்கு ஒன்று இந்த மாதிரி நம்ம சொல்லாக பார்த்து புரிந்து கொண்டு போவது, அதுல ஒரு குறை இருக்கு நிச்சயமா. அவங்க சொல்றது என்னன்னா, மனதை முழுமையாக அமைதிப்படுத்தி ஒரு தெளிந்த ஏரி நீர், குளத்து நீர் போல இருக்க வேண்டும். அடியில் கீழே இருக்கக்கூடிய கூழாங்கல் கூட தெரிகிற அளவுக்கு தெளிவாகவும் இருக்க வேண்டும், சலனமில்லாமலும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தபோது இந்த சொற்களை இப்படி படிக்க வேண்டும். ஆனா அதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு போட்டோவுக்கு வந்து இது இங்கிலீஷ், தமிழ், மலையாளம் எதுவுமே தெரியாது. ஸ்பானிஷா, சைனீஸா, ஜாப்பனீஸா தெரியாது. போட்டோ எடுப்போம், அவ்வளவுதான். அங்க என்ன இருக்கோ அது போட்டோ எடுக்கும். அது மாதிரி இந்த மூளை மதர் வந்து அப்படியே அமைதியா அதை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம எந்த சொல்ல படிச்சாலும் நம்ம உடனே அந்த பொருள் நோக்கி பார்ப்பது நம்ம மனதுடைய இயல்பு. ஆனா அந்த இயல்பு தாண்டி அமைதியாக அதை எடுத்தோம்னா அது விதை ஊன்றியது போல், மண்ணில் விதை ஊன்றியது போல் விதை ஊன்றப்படும். அந்த விதை முளைக்கும். என்று முளைக்கும் என்று தெரியாது, ஆனா முளைக்கும், புரியும் என்று அதுவும் சொல்றாங்க. புதிய செல்ஸ் சயின்டிபிக்கா அவங்க முன்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, மூளைக்கு வந்து ஒரு வயசுக்கு மேல அந்த செல் எல்லாம் அழிஞ்சு போயிடுமே தவிர புது செல் எல்லாம் உருவாகாது, படிக்கப்படாதுன்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து இல்ல, உருவாகும் அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. நான் அன்னை எப்பவும் சொல்லிட்டாங்க. அதனால நம்ம புதிய மூளை செல்கள் வரும். ஆனா நம்ம 70 வயசாச்சு, 80 வயசாச்சு, நமக்கு இனிமே எங்க புரிய போகுதுங்கிறதே வேண்டாம். அதனால தயவுசெய்து இந்த நெறிமுறையை மனசுல வச்சுக்கோங்க. இப்ப திருப்பி நான் படிக்கிறேன். An understanding thus purified would be a perfectly flexible, entire and faultless instrument of intellectual thought and being, free from the inferior sources of obstruction and distortion, would be capable of as true and complete a perception of the truths of the self and the universe as the intellect can attain. அது வந்து இப்படி படிக்க தொடங்கணும்னா, படிக்கும் போதும் புரிய தொடங்கும், புரியாட்டாலும் விதையாக உள் சென்று ஒன்று முளைத்து புரியுது. சில நேரம் நம்ம வந்து சில ஆக்ஷன் இதனால நம்ம அந்த செயல்படுறோம், இது புரிஞ்சு ஒரு ப்ராப்ளம் மாதிரி ஒரு அந்த இடத்துல நம்ம அதை சரி பண்ணுவோம். ஆனா அப்ப வந்து இதுதான் வந்ததுன்னு கூட நமக்கு கனெக்ட் பண்ண தெரியாது. அப்போ ஆனா
போக 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 நீங்க அப்படி சொன்னதுதான் அது இப்ப செய்யறோம் அப்படிங்கிற மாதிரிதான் தோன்றாரு. அதனால நம்ம நிறைய விஷயங்கள் இன்புட்ஸ் கொடுக்கணும். அது இன்னொன்னு உங்களுக்கு எல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு 6 மாதம் 4 மாதம் ஒரு கை குழந்தை இருக்குன்னா அது பாரு ஃபேன் எங்க அப்படின்னு காட்டுவோம். அதான் ஃபேனுமோ, அதான் அப்பாமோ, இது அம்மாவோ, இது அத்தைமோ, பாட்டிமோ, தாத்தாமோ இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்போம். பௌபவ் எங்க நாய் எல்லாம் காட்டுவோம். பூனை மியாவ் எங்கன்னு எல்லாம் கேட்போம். அப்புறம் கொஞ்சம் அப்படியே சொல்ல இன்புட்ஸ் வரும். அந்த குழந்தைக்கு பேச வராது. ஆனா அது பார்த்தா அப்ப இப்படி பார்ப்போம், மேல பார்ப்போம், ஃபேன் எங்கன்னா மேல பார்ப்போம், எல்லாமே செய்ய ஆரம்பிக்கும். அது மாதிரி நம்மளும் குழந்தைகளா இருந்தாலே அவ்வளவு உயர்ந்த கருத்துக்கள். அந்த குழந்தைக்கு அந்த ஃபேனும் இதுவும் எப்படி இருக்கோ அது மாதிரி இது நமக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய் அப்புறம் பேச்சுன்னு வரும்போது அது பேச ஆரம்பிக்கும். நமக்கு புரிதல் என்பது வரும். அதான் பியூரிஃபைட் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு குறிப்பாக நம்ம எடுத்துக்கலாம். இப்ப அடுத்த சென்டென்ஸ் போலாம். இப்போ உடனே நம்ம இதுலயே சரியாயிடுச்சா அப்படின்னா இல்லைன்னு அதை ஆரம்பிப்பாரு. அதாவது ஸ்ரீ அரவிந்தருடைய பட் ஃபார் ரியல் நாலேஜ் சம்திங் மோர் இஸ் நெசசரி சின்ஸ் ரியல் நாலேஜ் இஸ் பை அவர் வெரி டெஃபினிஷன் ஆஃப் இட் சுப்ரா இன்டெலெக்சுவல். அப்போ இது வந்து இன்டெலெக்ட் அண்ட் அட்டைன் தான் அங்க முடிச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து இன்டெலெக்சுவல் தாட் அது எங்க பார்த்தோம், என்டையர் அண்ட் ஃபால்ட்லெஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்டெலெக்சுவல் தாட் அண்ட் பீயிங். அப்போ வந்து பகுத்தறிவு எண்ணங்கள் அப்படின்னு போட்டிருந்தாரு. இந்த அப்புறம் முடிக்கும் போதும் இன்டெலெக்ட் கேன் அட்டைன்னு முடிச்சாரு. அப்ப எல்லாமே பகுத்தறிவு சார்ந்து இருக்கு. ஆனா இங்க வந்து சுப்ரா இன்டெலெக்சுவல், அதாவது பகுத்தறிவு தாண்டிய ஒரு நிலையில தான் நம்ம உண்மையான ஞானம் கிடைக்கும். இங்க ஒரு விஷயம் வருது, அதையும் பார்த்துக்கணும். அது வந்து நமக்கு என்னடான்னு தோணும். ஏன்னா இப்பதான் நம்ம வந்து ஆஹா இனிமே நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தோணும் போது இல்ல ஒரு பட்டன் ஒரு இக்கு வைக்கிறாரு அப்படின்னு நமக்கு ஒண்ணு தோணும். ஆனா அதுக்கு எல்லாத்துக்குமே தீர்வு வந்து இந்த அத்தியாயத்துல வந்துடும். அதனால யாரும் கவலை கொள்ளாதீர்கள். பட் ஃபார் ரியல் நாலேஜ் சம்திங் மோர் இஸ் நெசசரி. அப்போ வந்து அந்த உண்மையான ஞானத்துக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒன்று தேவைப்படுகிறது. ஏன் அப்படின்னா சின்ஸ் ரியல் நாலேஜ் இஸ் பை அவர் வெரி டெஃபினிஷன். முன்னாடியே அவர் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் நம்ம படிச்சுக்கோம். அப்போ உண்மையான ஞானம் என்னவென்றால் ஆஃப் இட் சுப்ரா இன்டெலெக்சுவல். அப்ப அது வந்து பகுத்தறிவு தாண்டி, சுப்ரானா அபவ்னு அர்த்தம், பியாண்ட் தாண்டியன்னு அர்த்தம். சுப்ரா இன்டெலெக்சுவல் அப்படின்னு போட்டுக்கணும். அடுத்தது வந்து அடுத்த சென்டென்ஸ் போலாம். இன் ஆர்டர் தட் தி அண்டர்ஸ்டாண்டிங் மே நாட் இன்டர்ஃபியர் வித் அவர் அட்டைன்மெண்ட் டு ரியல் நாலேஜ், we have to reach to that something more and cultivate a power exceedingly difficult for the active intellectual thinker and distasteful to his proclivities, the power of intellectual passivity. இந்த வார்த்தை பார்ப்போம். In order that the understanding may not interfere with our attainment to real knowledge. அப்ப இங்க அழகா அதுக்கு தீர்வு சொல்றாரு. அப்போ நம்ம அட்டைன்மெண்ட் டு ரியல் நாலேஜ்னா அந்த உண்மையான ஞானத்தை அடைவதற்கு தி அண்டர்ஸ்டாண்டிங் மே நாட் இன்டர்ஃபியர். இவ்வளவு நேரம் அண்டர்ஸ்டாண்டிங் பத்தி தான் சொல்றாரு. ஆனா அந்த புரிதலே வந்து குறுக்கிடக்கூடாதுங்கிறாரு. இன் ஆர்டர் தட் தி அண்டர்ஸ்டாண்டிங் மே நாட் interfere with our attainment to real knowledge. அப்ப என்ன பண்ணுவோம், we have to reach to that something more. அப்ப நம்ம இப்ப கொஞ்சம் முன்னாடி சுப்ரா இன்டெலெக்சுவல்ங்கிற வார்த்தையை பார்த்தோம். அந்த ஒன்றை நாம் அடைய வேண்டும். we have to reach to that something more. அப்ப என்ன பண்ணுவோம், cultivate a power exceedingly difficult for the active intellectual thinker. இதுதான் கொஞ்சம் முன்னாடி சொன்னோம். இப்போ சொல்ல பார்த்தா இப்ப exceedingly difficult அப்படின்னா ரொம்ப கஷ்டமா, ரொம்ப அதிகமா கஷ்டம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அர்த்தம் வந்துகிட்டே இருக்கும். நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அது ஒரு சொல்ல படிச்சுட்டு புரியாம இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இல்லையான்னு யோசிச்சு பாருங்க. அத என்ன சொல்றது, புரிந்து கொள்ள போது ரொம்ப கஷ்டம். ஆனா அதுதான் எக்ஸைட்டிங்லி டிஃபிகல்ட். இப்போ நான் ஒரு இது சொல்றேன், கொஞ்சம் கௌரவமா கேளுங்க. அப்படின்னு அப்படின்னா ஏதாவது யாருக்காவது புரிஞ்சுதான்னு சொல்லுங்க. ஒருத்தருக்கு நம்ம குரூப்ல தயவுசெய்து கை உயர்த்தி சொல்லுங்க, யார் வேணா சொல்லுங்க. இப்ப நான் பேசுறதுன்னு சொல்ல மாட்டேன்,
ஏதோ சத்தம் வந்துச்சு இல்லையா, அந்த சத்தத்துல யாருக்காவது அந்த மொழியோ அதுவோ புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆம் இல்லை என்று உடனே சொல்லுங்கள், கையை வைத்து சொல்லுங்கள். ஏமா இப்ப நீங்க சொல்லலாம். கேக்குதா நான் பேசுறது? கேக்குது சார், எல்லாரும் நல்லா கேக்கு. சரி, அப்ப சொல்லுங்க. நான் இப்ப தரிசன நீங்களே சொல்லுங்க. இப்ப நான் சொன்ன ஒரு சொற்கள் கேட்டுதான் கேட்கலையா, புரிஞ்சுதான் புரியலையா? சாரி, தரிசனையா பதில் சொல்லுங்கள் பிளீஸ். உங்களை குறிப்பிட்டே கேட்கிறேன். புவனேஸ்வரிமா நீங்க கை எடுத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. சார் நீங்க சொன்னது தொடர்ச்சியா சொல்றதுனால அதை ஃபாலோ பண்ண முடியல. நீங்க அந்த வார்த்தையை இன்னொரு தடவை சொல்லுங்க. அது சொன்ன சரி சொல்லுங்க. அடுத்தவே யாரா கை எடுத்திருக்கீங்களா? அது ஆக்சுவலா கிறிஸ்டியா அப்படின்னா ஏதாவது புரிஞ்சுதா? சைனீஸ் மொழி மாதிரி இருக்கு, ஒண்ணுமே தெரியல சார். கியா கியாங்கிறது அதான் அதுக்கு பேரு ஜிபரிஷ்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஜிபரிஷ் அப்படின்னு சொன்னா பொருளற்ற சொற்கள். தமிழ்ல சொன்னா உளறுதல் சொல்லலாம், தாராளமா சொல்லலாம். ஆனா என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, அந்த உளறுதல்ல இப்ப ஒரு சொல்லும் நமக்கு புரியல, அது வந்து நமக்கு தெரியாத ஒலிகள்னு சொல்லலாம், ஓசைகள்னு சொல்லலாம். அது அந்த ஆக்டிங்கிற அந்த நடிப்பு பயிற்சியில ஜிபரிஷ் ரொம்ப முக்கியமான விஷயம். அது என்ன பண்ணுவாங்கன்னா, முகபாவம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அந்த அழுகிற மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க, சிரிக்கிற மாதிரி அப்படிங்கிற வார்த்தைகள் சொல்லுவாங்க. அப்புறம் கோபம் கிறிஸ்டிங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் முகபாவத்தை காட்டி அந்த அந்த பொருளற்ற சொற்களை பயன்படுத்தி முகபாவத்துக்கு நான் வந்து ரொம்ப குறைவாக நான் இது பண்றேன். அது வந்து ரொம்ப அதிகமாக செய்வாங்க, எக்ஸாஜரேட் பண்ணி பண்ணுவாங்க. அதோட ஒரு இந்த இங்கிலீஷ்ல ஸ்ரீதேவி நடிகைக்கும் கணவரா இருந்த நடிகர் வந்து நம்ம பள்ளிக்கு வந்து பேச்செல்லாம் கருத்தரங்கு மாதிரி வந்து பேசினார். சொன்னார், அவர் நடிப்பு பயிற்சியப்போ 1 மாதம் அழுதுட்டே இருந்தாங்க. காரணம், அதாவது அழுவது அப்படி அழுவாங்களாம், சிரிக்கிறது சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவர் செஞ்சே காட்டினாரு. நினைச்ச உடனே சிரிக்க முடியுமா, நினைச்ச உடனே அழ முடியுமா? ஆனா அந்த அளவுக்கு பயிற்சி எடுத்திருக்காங்க. நம்ம நினைச்ச உடனே அழ முடியாது. இப்ப சமீபத்துல ஒரு திரைப்படத்துல கமல்ஹாசன் நடிச்ச போது பாத்தீங்கன்னா, அந்த ஒரு கண்ணுல மட்டும் தண்ணி வர மாதிரி பண்ணுவாங்க, கிளிசரின் இல்லாம. அப்ப அதெல்லாம் வந்துட்டு ஒரு அந்த உடம்ப வந்து தங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய ஒரு நடிப்பாக மாறும். இதுல இப்ப நான் சொல்ல வந்ததுன்னா, இப்ப புரியாத சொற்கள் தெரியல, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா தெரிஞ்ச சொற்களை பார்த்து புரியாம இருக்க முயற்சி பண்ணது ரொம்ப கஷ்டம். அதுதான் வந்து அவர் சொல்றாரு, பவர் எக்ஸீடிங்லி டிஃபிகல்ட் ஃபார் தி ஆக்டிவ். ஏன்னா இன்டெலெக்சுவல் வந்து புரியதான் பார்க்கும், பிரிக்க பார்க்கும். அண்ட் டிஸ்டேக்ஃபுல் டு ஹிஸ் ப்ரொக்ளிவிட்டிஸ் அப்படிங்கிறது எங்க இருந்து பார்த்துருவோம். ப்ரொக்ளிவிட்டிஸ் எடுத்து வச்சிருந்தேன். எல்லாமே நான் இந்த வார்த்தையெல்லாம் புதுசா இருக்குன்னு சொல்லி இது பண்ணி வச்சிருந்தோம், பார்ப்போம். ஒரு பால் சாய்ந்த ஒரு விஷயம்னு வச்சுக்கலாம் பாருங்க, வருது. அப்போ நேச்சுரல் ப்ரொபன்சிட்டி ஆர் இன்க்ளினேஷன், ப்ரீடிஸ்பொசிஷன், இதுதான் அந்த ப்ரொக்ளிவிட்டிஸோட பொருள். அதை பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கன்னா, ப்ரொக்ளிவிட்டி ஃபார் எக்ஸாஜரேஷன், ப்ரொக்ளிவிட்டி டு கம்ப்ளைண்ட். பொதுவாக நெகட்டிவோட சொல்லுவாங்கன்னா எல்லாத்துக்கும் அது பொருந்தும். அப்போ ஒரு பக்கம் சாஞ்சு அவன் பார்த்தீங்கன்னா எப்ப பாரு தமிழ் அந்த ப்ரொக்ளிவிட்டி ஃபார் எக்ஸாஜரேஷன் ஒரு பழமொழியே சொல்லுவாங்க. அவன் யாரு, ஈர பேனாக்கி பேரை பெருமாள் ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு சின்ன விஷயத்த அது இங்கிலீஷ்ல வந்து மேக்கிங் அ மவுண்டன் அவுட் ஆஃப் மோல்ஹில். மோல்ஹில்னா சின்னதா ஒரு சின்னூண்டு தான் இருக்கும். அது ஏதோ அந்த சின்ன அந்த ஒரு பெருச்சாலின்னு சொன்னா அது தோண்டி வச்சிருக்கும், மேல ஒரு சின்னூண்டு மண் அடைச்ச மாதிரி இருக்கும். அதை வந்து பெருசாக்கி மலை மாதிரி பண்ணிடுவாங்க. அதுதான் வந்துட்டு எக்ஸாஜரேஷன். அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணி எதை எடுத்தாலும் எப்ப இப்ப நான் கொஞ்சம் முன்னாடி சொன்ன பாருங்க, அந்த ஒளி சிறிதாகி இப்ப நான் இப்போ அது பண்ண என்னது திருப்பி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குன்னு இப்பவும் புலம்பலாம். ஆனா அதுக்கு சொல்யூஷன் வந்தா கூட நம்ம புலம்புறது இல்லாட்டி கம்ப்ளைண்ட் பண்றதுங்கிறது எப்பவுமே இருக்கும். எதை எடுத்தாலும் அவங்க என்ட்ரி ஆனாலும் நமக்கு பயம் வந்துடும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ரொக்ளிவிட்டிங்கிற வார்த்தையில சொல்றாங்க இல்லைங்களா? இப்போ வந்து இப்போ அதுல என்னன்னா இன்டெலெக்சுவல் திங்கர் அண்ட் டிஸ்டேஸ்ட்ஃபுல் டு ஹிஸ் ப்ரொக்ளிவிட்டிஸ். அப்போ எக்ஸீடிங்லி டிஃபிகல்ட் ஃபார் தி இன்டெலெக்சுவல் ஆக்டிவ் இன்டெலெக்சுவல் திங்கர்
அண்ட் டிஸ்டேட்டிவ் டு ஹிஸ் ப்ரொக்ளிவிட்டிஸ். ப்ரொக்ளிவிட்டி நம்ம ஒரு பக்கம் சார்ந்து இருப்போம், அதுக்கு எதிராக வந்தோன்னா நமக்கு வந்து டிஸ்டேஸ்னா அது நமக்கு பிடிக்காது. ஆச்சு இது என்னது அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இந்த பவர் ஆஃப் இன்டெலெக்சுவல் பாசிவிட்டி, டிஃபிகல்ட் ஃபார் தி ஆக்டிவ் திங்கர். இதுல வந்து பவர் ஆஃப் இன்டெலெக்சுவல் பாசிவிட்டி, இதுதான் நம்ம வந்து அடுத்த தடவை பார்க்க போறோம். பாசிவிட்டினா யோசிச்சு பாருங்க, அந்த சொல்ல பார்த்து பொருள் தெரியாம அப்படியே எதுவும் தெரியாத மாதிரி ஒரு பரபிரம்மம் மாதிரி இருந்தோம்னா முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. அதான் பவர் ஆஃப் இன்டெலெக்சுவல் பாசிவிட்டி. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த பியூரிட்டிக்கு அது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க பாருங்க. இன் ஆர்டர் தட் the understanding may not interfere with our attainment to real knowledge, we have to reach to that something more and cultivate a power exceedingly difficult for the active intellectual thinker and distasteful to his proclivities. அப்ப என்ன கல்டிவேட் பவர்னா the power of intellectual passivity. இப்போ ரெண்டு இருக்கு. அதாவது we have to reach to that something more and cultivate a power. அந்த பவர் தான் the power of intellectual passivity. இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இந்த சென்டென்ஸ் படிச்சு அந்த பேரா முடிஞ்சிடும். The object served is double and therefore two different kinds of passivity have to be acquired. அப்போ நோக்கம், the object served is double. அப்போ நோக்கம் இரண்டானவை and therefore two different kinds of passivity have to be acquired. இரண்டு வகையான பாசிவிட்டி. பாசிவிட்டினா நம்ம வந்து செய்வினை செயற்பாட்டு வினைங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அது நம்ம ஆக்டிவா இல்லாம அந்த செயல் இதா இருக்கும். அதாவது திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினாலும் ஆக்டிவ் வாய்ஸ் சொல்லுவோம். திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டதுன்னு சொன்னா அங்க வந்து பாசிவிட்டி சொல்லுவோம். இங்க பாசிவிட்டி இவன் செயலற்ற ஒரு நிலை மாதிரி ஒரு தோற்றம். அது ரொம்ப முக்கியம். அது என்ன இரண்டு வகை என்பதை அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம். சரியாக நேரம் முடிந்தது, அந்த பத்தியும் முடிந்தது. அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.